அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். 135வது அப்டேட்டு. ஈரானை முடக்கிட்டாங்களா? ஈரானை சுற்றி வளைச்சிட்டாங்களா? ஈரானுடைய 90% பொருளாதாரம் அவங்களுடைய ஏற்றுமதியை சார்ந்து தான் இருக்குது. அவங்க கடல் பகுதியிலிருந்து தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதை முழுமையாக நாங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டோம். டூ ஆர் டை கான்செப்ட் தான். பேச்சுவார்த்தைக்கு வா, இல்லைனா நாங்கள் அவங்க கப்பலை ஒன்று கூட வெளியேற விட மாட்டோன்ற மாதிரி அடைச்சிட்டாங்களா? என்ன சொல்ல வராங்க சீனா? இந்தியாவுக்கு என்ன வித பாதிப்புகள்? ஆல்மோஸ்ட் போர் நிறைவு பெறுகிறது. வேறு வழியே இல்லை. அவங்க சரண்டர் கண்டிஷனில் தான் இருக்காங்க. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு இப்போ இஸ்லாமாபாத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவோம், அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்களே. திடீர்னு லெபனானுக்குள்ளே ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. வாஷிங்டனில் லெபனானுடைய முக்கிய டெலிகேஷனும் அங்கே இஸ்ரேலினுடைய முக்கிய நபர்களும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதை பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் லெபனான் தரப்பில் நாங்களே ஒத்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்களே. இதில் வலையில் விழுந்து விட்டதா ஹெஸ்புல்லா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. லெபனானை தன் வலைக்குள்ளே விழ வச்சுட்டாங்களான்றையும் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. அது சாத்தியமானதையும் பார்த்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அலசி ஆராய போகிறோம். வாங்க நண்பர்களே, வாங்க வாக்காளர் பெருமக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நிலைமையை புரிந்து கொள்ள முடியும். ஈரான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்க்கு இந்த பக்கம் குஷம் ஐலாண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு கேட்டை போட்டாங்க. யாரும் இந்த ஏரியா கிட்ட போகக்கூடாதுன்றாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கீழே ஓமன் பகுதிக்கு கீழே அவங்க ஒரு கேட்டை போட்டாங்க. இப்போ பெரிய அளவுக்கான போர் கப்பல்கள்லாம் நிறுத்திட்டு யாரும் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி வரக்கூடாது. அதுவும் குறிப்பாக ஈரானுடைய கப்பல் மட்டும். ஈரானுக்கு சொந்தமான கப்பல், நாங்கள் பொருளாதார தடை விதித்த கப்பல், ஈரான்கிட்ட யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. இதே அமெரிக்கா போர் ஆரம்பித்த ஒரு வாரத்தில் ஈரான் மீது விதித்த பொருளாதார தடைகளையும் அந்த கப்பல்கள் மீது விதித்த பொருளாதார தடைகளை நீக்கினாங்க. பட் மறுபடியும் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. சென்காம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க ஈரானுடைய பொருளாதாரம், சர்வதேச பொருளாதாரம் 90% கடல்வழி சார்ந்த வர்த்தகமாக தான் இருக்குது. அந்த கடல்வழி சார்ந்த வர்த்தகத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். கடந்த 36 மணி நேரத்தில் முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதையும் மீறி போன கப்பல் எங்களோட கண் பார்வையை மீறி அகலாமல் எங்களோட பர்மிஷனோட தான் போயிட்டுருக்கு. ஈரானுடைய போர்ட்டிலிருந்து 0 வெசல்ஸ், ஒரு வெசல்ஸ் கூட நாங்கள் அனுப்பலை. 6 கப்பல் நாங்கள் அனுப்பியிருக்கோம். அது அமெரிக்கா 6 கப்பல் வந்தது ஈரான் போர்ட்டிலிருந்து. வான் பண்ணோம், திருப்பி போயிடுச்சுன்னாங்க. நான் இந்த வீடியோ கண்டென்ட் 10 மணிக்கே எடுத்தேன், பட் 11 மணி தான் எடுக்கிறேன். இப்போ என்ன சொன்னாங்கன்னா 6 இல்லை 8ன்னு சொல்லியிருந்தாங்க. அல்ஜசீராவில் 8 கப்பல் ஈரான்லேருந்து வந்தது, ஈரான் போர்ட்லேருந்து இங்கே தாக்குதலாம் நடத்தலை. திருப்பி போங்கப்பா, போய் சேஃபாக இருந்துக்கோங்கன்னு சொன்னோடனே மறுபடியும் திருப்பி போயிட்டாங்கன்றாங்க. அதனால் நோ ஷூட் நோ ஃபயர் எதுவுமே நடக்கலை. அதனால் அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, இனி நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்றாங்க. ஒரு காலத்தில், அதாவது இந்த யுத்தம் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஈரானுடைய போர்ட்டு மட்டும் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. அதே இந்த யுஏஇ போர்ட்டோ இல்லை ஓமன் போர்ட்டோ இல்லை சவுதி அரேபியா இந்த சைடு எண்ணெய் பகுதியில் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஆனால் நீங்கள் வீடியோ பதிவு காட்டுறேன் நான். அமெரிக்கா தடை விதிச்சதுக்கப்புறம் ஈரானுடைய போர்ட் எம்டி ஆகிடுச்சு. அங்கே கப்பல்கள் பெருசாக இல்லை. பட் இந்த போர்ட்டெல்லாம் ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. அது யுஏஇ ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க, பெரிய அளவுக்கு பிஸியாக இருக்கிறாங்க. கப்பல்கள் வந்த வண்ணமாக தான் இருக்குது. 20 கமர்ஷியல் வெஹிக்கிள் நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கோம், அவங்க போகலாம். ஏன்னா யுஏஇ கிட்ட தான் வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் ஒரு சீனானுடைய கப்பலும் அடங்கும். சீனாவுடைய கப்பலுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. பட் மீதி இருக்கக்கூடிய கப்பல், அதே சீனாவுடைய கப்பல் ரிச் சாரியம்ன்ற கப்பல் கிட்டத்தட்ட நேற்று வந்ததாக சொன்னாங்க, கடந்ததாக சொன்னாங்க. பட் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு இல்லை இது பொருளாதார தடைகள் இருக்குது, அதனால் ரிட்டர்ன் போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் எலிப்ஸ் அப்படின்ற ஒரு கப்பல் ஓமன்லேருந்து வந்தது, அதுவுமே கூட பொருளாதார தடையில் இருக்கிறதுனால நாங்கள் ரிட்டர்ன் அனுப்புகிறோன்ட்டாங்க. அப்போ துபாய் அண்டு யுஏஇ போர்ட்டு பிஸியாக இருக்குது, அவங்க ஏற்றுமதி பண்ணலாம். இதற்கு முன்பு அந்த லார்க் தீவுக்கு மேலே மட்டும் போன கப்பல் இப்போ கொஞ்சம் கடந்து இந்த பக்கமும் வருது. ஏன்னா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதற்கு முன்பே ஒரு 2 போர் டெஸ்ட்ராயர் அனுப்பி அந்த வழியில் எந்த கன்னி வெடிகளும் இல்லை, நீங்கள் தைரியமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி ஈரான் ஓமன் கப்பலையோ
இல்லை யூஏஇ கப்பலையோ வார்னிங் கொடுத்து தாக்கல் நடத்துனாங்கன்னா நிச்சயம் நாங்கள் அடிப்போம். அது கண்டிப்பாக ஈரான் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்றாங்க. ஏன்னா சீனா கூப்பிட்டு ஈரான்கிட்ட நீங்கள் யுத்தத்தில் இருக்கும்போது தான் தாக்கல் நடத்துனீங்க, பட் இப்போ நீங்கள் அந்த மாதிரியான எச்சரிக்கைகளோ அந்த மாதிரியான தாக்கல் நடத்துகிறதோ மறுபடியும் எஸ்கலேட் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அதனால் கப்பல்கள் வருகிறது எல்லாமே இருக்குது. இப்போ யூஏஇ கிட்ட யாரெல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களோ அந்த கப்பல் வருது. அமெரிக்கா மற்றொரு ஆஃபருமே கொடுக்குறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஈரானை நம்பி மட்டுமே எங்கே கிடையாது, வாங்க எங்ககிட்ட வாங்க. 100க்கும் மேற்பட்ட கப்பல் எங்கே வந்துட்டு தான் இருக்குது, எம்டி கப்பல். இன்னும் நாங்கள் நிறைய பேருக்கு கொடுக்க தயாராக இருக்கோம். அப்படி இல்லையா ஈரான் கிட்ட போட்ட ஒப்பந்தத்தை இந்த பக்கம் மாற்றிக்கோங்க, அபுதாபி கிட்டேயோ இல்லை யூஏஇ கிட்டேயோ மாற்றிக்கோங்க. சீனா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி யூஏஇலேருந்து ஒரு முக்கியமான நபர்கள் நேற்று காலையில் ஒரு அர்ஜென்ட் மீட் ஒன்று பெரிய அளவுக்கான மீட் நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டில் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன்லாம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. மேபி மற்ற ஊடகங்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ஈரானுக்கு கொஞ்சம் லிங்க்டாக இருந்த மாதிரி இருந்தது யூஏஇ, இதுக்கு முன்பு கொஞ்சம் அதை வெளியேற்றுவதற்காக சீனா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரீசெண்டான தகவல் என்னென்னா, இப்போதைக்கு ஈரான் வெளியேறதை நிறுத்துகிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தடை விதிக்கிறாங்க அமெரிக்கா. ஈரான் முழுமையாக உடன்படிக்கைக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் நாங்கள் அவங்க கப்பலை வெளியேற விடுவோம், சிங்கிள் கப்பல் கூட வெளியேற விட மாட்டோம்னு ஃபுல்லாகவே தடுத்துட்டாங்க. ஒன்று கூட வரல பாஸ் அந்த பக்கம் இருந்து. அதனால் யூஏ என்ன நினைக்கிறாங்கன்னா, போயிட்டு சீனா கிட்ட அவசரமாக நீங்கள் இதுக்கு முன்னே அவங்கக்கிட்ட வாங்கினீங்க இல்லையா, அதை எங்ககிட்ட வாங்குங்க அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர் அவ்வளோதான் முடிவுக்கு வரப்போகுது, அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது, ஈரானுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது, அவங்க மறுபடியும் தங்களை நிலைநாட்டுவதற்கு 20 ஆண்டுகள் ஆகும், அந்த அமைதி ஒப்பந்தத்தில் ஏற்பட்டால் கூட 20 வருஷம் ஆகிடும், அது வரைக்கும் நாங்கள் துணை பெறுகிறோம், ஆனால் நாங்கள் இராணுவ நடவடிக்கைகள் இன்னும் நாங்கள் விலக்கலை, தொடர்ந்து நாங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறோம்ன்றாங்க. இப்போ ஈரான் வந்து 3 ஆப்ஷன் வந்து ஒன்று பண்ணும். ஒன்று, அவங்க டீலை ஏற்படுத்தணும், அதாவது டீலை ஏற்படுத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைன்றாங்க அமெரிக்கா தரப்பில். இல்லை டீல் ஏற்படுத்தலை அப்படின்னா அவங்க எந்த கப்பலையும் போக முடியாத அளவுக்கு மறுபடியும் அவங்க தடுக்கணும். அப்படி மறுபடியும் தடுக்க ஆரம்பித்தாங்கன்னா யுத்தங்கள் வந்துடும். அப்படி 3வது ஆப்ஷன் என்னன்னா, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பழையபடி தாக்குதல் தொடரும். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது இப்போ ஈரானுக்கு, வேறு ஆப்ஷனே இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்க, நான் கூட இதுக்கு முன்பெல்லாம் என்ன நினச்சிட்டேன், எல்லா கப்பலுமே தடை விதிக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்கா நினச்சா, அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கிளவராக அப்படியே கொண்டு வந்து தனது நிலைப்பாட்டை மாற்றி கடைசியில் எங்கே வந்து நின்ட்டாங்க, அமெரிக்கா கப்பலை மட்டும் ஈரான் கப்பலை மட்டும்தான் நிறுத்துகிற, மீதி எல்லாம் போகலான்ட்டாங்க. இப்போ ஈரானுக்கு என்ன பெரிய ஒரு தர்ம சங்கடம் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த போர் முடிஞ்ச உடனே அராக்சி அவர்களை வந்து ஃபோன் பண்ணி இவங்க கிட்டலாம் பேசிட்டாரு. யாருக்கிட்ட? சவுதி அரேபியா கிட்ட பேசிட்டாங்க. பங்காளிங்களே, நட்புகளே, தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க உங்களுடைய சூழ்நிலைகள், அதாவது நீங்கள் அவங்களுடைய இடங்களை கொடுத்ததுனால தான் அடிக்க வேண்டியதாக இருந்தது, அதெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு ஓரளவுக்கு நார்மலாக வந்திருக்காங்க. இப்போ எந்த யுத்தமே இல்லாமல் அமெரிக்கா வந்து ஈரானுடைய கப்பலை தடுத்ததுக்காக மற்ற கப்பலை தடுக்கிறன்னு ஓடி வந்தாங்கன்னா, அது மறுபடியும் அரபு நாடுகள் பெரிய அளவுக்கு பிரச்சனையாக உருவாக்கும். இதில் சவுதியும் ஓடி வந்து தலைவரே இந்த நேரத்தில் தடுக்காதீங்க, பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கு தான் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, தடுக்கிறங்க, நாங்கள் திருப்பி தாக்கல் நடத்தலை, அதே மாதிரி எந்த கப்பலையும் நாங்கள் சீஸ் கூட பண்ணல, திருப்பி போக தான் வைக்கிறோம், அவங்க அமைதி உடன்படிக்கை ஏறுற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா, இந்தியாவது உள்ளே வந்து 15 கப்பல் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 எல்பிஜி கப்பல் வந்துருச்சு. அந்த 15 கப்பலுமே நம்ம ஈரான் கிட்ட ஏற்றுமதி பண்ணுறோமா இல்லை யூஏஇ கிட்ட ஏற்றுமதி பண்ணியிருக்குமான்னு தெரியல. இன்பவுண்டு உள்ளே விட்டுருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் ஈரான் கிட்ட ஒப்பந்தம் போட்டது ரிலையன்ஸ் நிறுவனம் தான். அந்த ஒப்பந்தம் போட்ட கப்பலையும் வந்துருச்சுன்றாங்க. பட் அது அடுத்த ஷிஃப்ட் போயிருந்தா கூட அது மாற்ற போகிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று தான் மோடி அவர்களும் அங்கே ட்ரம்ப் அவர்களும் ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே பேசினாங்க. மேபி இந்த பாயிண்ட் அவங்க இன்சிட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் ஈரான்கிட்ட வாங்காதீங்க, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சீனாவுக்குமே கூப்பிட்ட நெக்ஸ்ட் மந்த் வந்து அமெரிக்கா போகிறாங்க. ஆனால் சீனா என்ன விதமான கண்டனங்கள் தெரிவித்தாங்கன்னா, இது பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும், கல்ஃப் அண்ட் யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாமே ஓடி வந்து ஒரு ஹை லெவல் மீட்டை வந்து சீக்கிரமாக நடத்துங்க, தொடர்ந்து இந்த மாதிரி தடை விதிச்சுங்க அப்படின்னா ஒரு மறுபடியும் மிடில் ஈஸ்டில் ஒரு பதற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அமெரிக்கா தரப்பில் சீனா கிட்ட பேசுனதா சொல்கிறாங்க. இருந்தாலும் சீனா வந்து கடுமையான கக்கிட்டு இருக்காங்க அனலை. இளைய அமெரிக்கா பார்த்துடலாமா மோதிடலாமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் அது பெருசாக வெளிப்படையான டைலாக்கா, அது நிஜமாவே போர் புரிவதற்கான டைலாக்கானா, அது போர் புரிவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. சும்மா எச்சரிக்கை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.
ஏன்னா இதே சீனாவும் சரி எல்லா நாடுகளும் சரி, அமெரிக்கா வந்து பெருளவுக்கு தடை விதித்த ஒரு சில பேங்கிங் சிஸ்டத்துக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற நாடுகளே வந்து அது சீனாவே சொன்னால் கூட அந்த பேங்கிங் சிஸ்டம் இல்லை வேண்டாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஏன்னா எல்லா பேங்கிங் சிஸ்டமே சர்வதேச அங்கீகாரம் பெற்றது தான். எல்லா நாட்டிலையுமே அதோட பிரான்ச் இருக்கும். அப்புறம் எல்லா நாட்டிலையும் முடக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் வேறு வழியே இல்லை, ஒரு சில சூழ்நிலைகளை ஒத்துப்போக வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது. அதை தாண்டி பிரிக்ஸ் கூட்டமைப்பு எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இந்த தடை என்பது ஈரான் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இது சம்பவம் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. நேட்டோ நாடுகள் தேவைப்படும் போது நாங்கள் இருந்தோம், ஆனால் இன்று வரை அவங்க வரல, ஃப்யூச்சர் அவங்க தேவைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு ட்விட்டை போட்டார் ட்ரம்ப் அவர்கள். இப்போ ஈரானுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு அடி என்ன அப்படின்னா, அங்கே லெபனானில் இருந்து ஒரு முக்கிய குழு, ஒரு 4 பேர் கொண்ட குழு வாஷிங்டனில் மார்க்கோ ரூபியோ அவர்கள், அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட சந்திக்கிறாங்க. இங்கே இஸ்ரேலிருந்தும் 3 பேர் அங்கே சந்திக்கிறாங்க. இஸ்ரேலேருந்து 3 பேர் சந்திக்கிறாங்கன்னா அது இஸ்ரேல் சார்பாக தலைமை தாங்கி நடத்துவது யார் அப்படின்னா, அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கான அம்பாசிடர் தலைமை தாங்கி நடத்துகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன ஃபைனலாக முடிவெடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்கன்னா, லெபனான் இராணுவத்துடன் இஸ்ரேல் இராணுவம் இணைந்து ஹெஸ்புல்லாவை முழுமையாக அதாவது ஆயுதங்கள் போட்டு சரண்டராக வைக்கிறது தான் அவங்களோட முழுமையான நோக்கமாக பேசப்படுகிறது. அதற்கு தேவைப்படுகிற அனைத்து உதவிகளும் அமெரிக்கா உதவி செய்யும். உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள், ஆயுத உதவிகள் கூட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம், நீங்கள் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருங்க அப்படின்னு பேசப்பட்டதாகவும், அந்த ஒப்பந்தம் ஆல்மோஸ்ட் ஓகே பண்ணதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓகே ஆனமாக தான் சந்தோஷமாக தான் வெளியே வந்தாங்க. பட் இங்கே என்ன பெரிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, உடனே ஈரானுடைய பத்திரிகைகள் நிறைய இடத்துல நான் பார்த்தேன். நான் வலையில் விழ வச்சிட்டாங்க, லெபனானை வலையில் விழ வச்சிட்டாங்க, அவங்க சாதகமாக வர வச்சுக்கிட்டாங்க, இது வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, அது ஏமாற வச்சது யார்? நீங்கள் இந்த யுத்தத்தில் ஹெஸ்புல்லா வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல, அப்போ கலந்துக்காமல் இருந்திருக்கலாம்ல. கலந்துக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலை இருந்திருக்காதுல்ல. கலந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் தயார்னு சொல்லிட்டு போர் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏமாற்றிட்டாங்க, அவங்கவுங்க போயிட்டாங்கன்னா சொல்யூஷன் இல்லை. மேபி சிவில் வார் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது லெபனானுக்குள்ளார. ஹெஸ்புல்லா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆயிரங்கள் போட்டு சரண்டர் ஆகிறது வாய்ப்புகள் இல்லை. பட் ஒட்டுமொத்த அரசாங்கமும் சேர்த்து இந்த பக்கமும் ஒரு நெருக்கடிகள் கொடுக்கும்போது, அமெரிக்காவும் சேர்ந்து பொருளாதார நெருக்கடிகள் கொடுக்கும்போது வேறு வழி இருக்காது அவங்களுக்கு. டூஆடை கான்செப்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, ஈரானால் ஹெஸ்புல்லாவை ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்னா இதுக்கப்புறம் கஷ்டம்தான். ஈரானால் ஹெஸ்புல்லாவோட யுத்தத்தை வந்து இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தை நிறுத்த முடியுமான்னா அதுவுமே ரிஸ்க் தான். பிரிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். இந்த யுத்தம் வேற அந்த யுத்தம் வேறன்ட்டு. இந்த இடத்துல ஹவுதிகள் நினைப்பாங்கல்ல, நல்ல வேலை தப்பிச்சோம், அதனால தான் நம்ம ரொம்ப நாளாக யோசனை பண்ணிட்டு இருந்தோம், கடைசி ஒரு 3 நாள் தான் உள்ளே வந்தோம், அதுவுமே சிம்பிள் அட்டாக்கோட நம்ம நிறுத்திக்கிட்டோம், சப்போஸ் வந்திருந்தோன்னா நம்மளையும் பெருசாக அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல. பட் இருந்தாலும் ஏதோ சம்திங் அங்கே நியூஸ் வந்து கேள்விப்பட்டே இருக்கலாம் நம்ம. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல முடியுது, இல்லை ஹெஸ்புல்லா தரப்பில் நேற்று வீடியோ பதிவு வெளியிட்டு லெபனான் அரசாங்கத்தையும் நாங்கள் எதுக்கு தயாராக இருக்கோம், எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி காலையில் கூட டயர்ன்ற பகுதியில் ஒரு கடுமையான ஒரு தாக்கல் நிகழ்ந்ததை பார்க்க முடிஞ்சுது. டயர் பகுதிகள் மட்டும் இல்லை, திடீர்னு நேற்று ஈரானுக்குள்ளாரே பஷீத்தினுடைய செக் போஸ்ட் பாயிண்டில் இது இன்னும் ஒரு குண்டு வெடிச்சதாக சொல்கிறாங்க. அங்கே கூட பதிவுகள் வருது. பட் அது லோக்கலில் யாராவது செஞ்சுருப்பாங்க, அது பெருசாக எஸ்கலேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் பத்திரிகைகளும் போட்டிருந்தாங்க. லோக்கலில் யாராவது சின்ன சின்ன குழுக்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா, அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை நேற்று மொசாத்தினுடைய டீம் ஏதாவது சொன்னாங்களா, அவங்க ஏதாவது பண்ணாங்களான்னு தெரியல. பட் இந்த பேச்சுவார்த்தையில் லெபனானை கொண்டு வந்து உட்காராக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு கடைசியாக அந்த வரைபடத்தை காட்டுறேன் நான். இந்த வரைபடத்தில் நேற்று இரவு வரைக்கும் தாக்குதல் குறையவில்லை, அவங்களும் பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க, இஸ்ரேலும் பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் தாக்குதலை அதிகம் பண்ண போகிறாங்க. முழுமையாக இனி லெபனான் ராணுவம் களத்தில் இறங்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கன்க்ளூஷனோடு முடிக்கிட்டோமா, அங்கே அமெரிக்கா தரப்புலையும் இல்லை லெபனானுடைய தரப்புலையும் இல்லை இங்கே இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ஒன்லி 1-to-1 பேச்சுவார்த்தை. 1-to-1 பேச்சுவார்த்தையில் தலைமை தாங்கி வகிக்கிறது அவங்க அமெரிக்கா. வேறு யாருமே எங்களுக்கு இடையில் வரக்கூடாது, மீதி எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க. ஒரு சிலர் வந்து இப்போ லெபனானுக்குள்ள தாக்கல் நடத்துறது எதிர்ப்பு அதுன்னு தெரிவிச்சிங்கன்னா கூட நாங்கள் இதுக்கு சொல்யூஷன் கொண்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே தள்ளி இருங்கன்ட்டாங்க. அதுவும் குறிப்பாக ஒருத்தரை சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தைரியம் பாருங்கள் உங்களுக்கு. பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களை பார்த்து, பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் உங்கள் ஆர்வ கோளாறு, கொஞ்சம் ஷட் யுவர் மவுத், நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது சொன்னது யார் தெரியுங்களா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அம்பாசிடர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஆர்வ கோளாறு,
கொஞ்சம் அவர் டேஷ் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்தாருன்னா அது அவருக்கு நல்லதாக இருக்கும். சும்மா அங்கே ஃபோன் பண்ணி பேசினேன், இங்கே ஃபோன் பண்ணி பேசினேன், அமைதி ஏற்படுத்திடும், அதை பண்ணிடும், வெளியேறிடும் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கான மரியாதைகளை நீங்கள் இழக்க நேரிடும். சம்பந்தப்பட்ட அரசாங்கமே வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதை சார்புடைய நாடுகள் அமைதியாக இருப்பதே சால சிறந்ததுன்ட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல அடுத்தது பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர் பண்ணியிருப்பார், ஃபோன் பண்ணி லெபனான் என்ன பண்ணுறீங்க, நான் வரட்டுமா களத்தில் அப்படின்வாங்க. எல்லா இடத்துலையும் அவர் வந்து தான் வந்து ஒரு ராஜா, நாங்களும் வந்து இந்த யுத்தத்தில் இருக்கிறோம், நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு அந்த இடத்துல ஒரு சீன் போடுவாங்க அவங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரி நீங்கள் தடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதே யூகேவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இன்னொரு கேள்வி கேட்குறேன் நான். இப்போ சர்வதேச கடல் பகுதியில் முழுமையாக தடுக்கிறது என்பது சட்டவிரோதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு கீழே அவங்க கிட்ட உங்களால் ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா? அதாவது ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே சொல்யூஷன் வந்து ஃபைனலாக தீர்வு கிடைக்கும் போது ஓடி வந்து என்ன சொல்லுவீங்க, நாங்கள் ஒரு 40 நாடுகள் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஃபைனலாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கலான்னு நினச்சோம், பட் எங்களால் ஒரு தீர்வு வந்துருச்சுன்னு சைடில் ஃபைனலாக ஒரு பிட்டை போடுவீங்க. இதெல்லாம் உலக அரசியல் இல்லை, உள்ளூர் அரசியலே நாங்கள் பார்த்துட்டோம். அது குறிப்பாக நான் ரொம்ப அனுபவமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன சொல்ல வருவீங்கன்னு தெரியும். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு விஷயத்தை பேசி முடிச்சிடலாம். ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நெகோசியேஷன் டேலண்ட்டு, பார்கெனிங் டேலண்ட் வந்து ஈரானுக்கு சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது, அதை நான் பார்க்க முடியுது. அதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கோம், அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். இப்போ அவங்க வேறு வழியே இல்லை, அவங்க டீலுக்கு வந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆல்மோஸ்ட் நாங்கள் கப்பல்கள் வெளியேறாத மாதிரி சுற்றி வளைச்சிட்டோம், அவங்களோட மிலிட்ரி ஆப்ஷனை சுத்தமாக முடிச்சு வச்சுட்டோம், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அவங்க கண்டிப்பாக எங்ககிட்ட வந்தே தீருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. இப்போ வாஷிங்டனும் தெஹ்ரானும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நெகோசியேஷன் டீமில் நடத்துகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நிறைய நாடுகள் வந்து உள்ளே போடுற மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக அந்த டீலை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ஏதோ அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஈரான், இது எங்களுக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தை, மற்ற எந்த நாடுகளுமே கிடையாதுன்றாங்க. அப்போ அமெரிக்காவும் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஓவர் ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுற இந்த சின்ன சின்ன அள்ளு சில்லுகள்லாம் கொஞ்சம் ஓரமாக இருந்துக்கோங்கன்னு சொல்ல வராங்க. சும்மா இங்கே வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க, நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றாங்க. பேச்சுவார்த்தை நடத்தின முதல் நாள் வந்து ஒரு தகவல் பரவியது, பொருளாதார தடைகளை நீக்கிறாங்க, இது வந்து ஈரானுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு ஈரான் வந்து கொண்டாடியதா எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல. இன்னைக்கு அமெரிக்காவோட ட்ரெஸர் என்ன போட்டிருக்காங்க, சீனா கிட்டையும் யுஏஇ கிட்டையும் ஓமன் 3 நாடுகள்கிட்டையும் நீங்கள் 2014-15 உங்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சில ஈரான் கிட்ட நீங்கள் கொஞ்சம் வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லை அவங்க நாடு உங்கள் நாடுகள் வர்றது நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம் நாங்கள். இனி இந்த பேங்கிங் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு இறுதியான எச்சரிக்கை, ஈரான்கிட்ட இருந்து தள்ளி நில்லுங்க, இல்லைனா உங்கள் பேங்கிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் மீது நாங்கள் பொருளாதார தடை போட வேண்டியது இருக்குன்றாங்க. இது எல்லா நாடுகளுக்கும் சிக்கல் தான். அது ஓமனுக்கும் சொல்லிட்டாங்க, யுஏயும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இப்போ சீனாவுக்குமே சொல்லிட்டாங்க. சீனா நீ அவங்ககிட்ட ஏற்றுமதி ஏதாவது செஞ்சுருங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் பேங்கிங் சிஸ்டம் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் முடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ். இது சீனா வந்து பயப்படமா எதிர்த்து நிற்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். சீனா எதிர்த்து நின்றாலுமே வந்து பேங்கிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு தனியார் நிறுவனம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ எடுத்துக்கோங்க. ஐசிஐசிஐ வந்து ரீசெண்டாக கூட நம்ம என்னதான் ரஷ்யா கிட்ட வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தா கூட அந்த வாஸ்துரோ அக்கௌண்ட் மூலிமா இல்லை ஒரு சில தடை செய்யப்பட்ட ஒரு சில கப்பலோட நேம்லாம் போட்டு தடை விதிச்சிருந்தாங்க அமெரிக்கா. அதையும் மீறி நம்ம ஏற்றுமதி பண்ண முடியல, ஏன்னா இங்கே பேங்கிங் சிஸ்டம் வந்து ஒத்து வரல நேரடியாக. என்ன காரணம்னா பாஸ் எங்களுது இந்தியாவில் மட்டும் இல்லை, எங்களது மற்ற எல்லா நாட்டிலுமே இருக்குது. அப்படி திடீர்னு அமெரிக்கா தடை விதிக்கும் பட்சத்தில் அந்த இழப்புகளை இந்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி புரிஞ்சால் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு தான் இழப்புகளை சரி காட்ட முடியும். ஒரு பேங்க்னா பரவாயில்ல, மீன் 2-3 பேங்க்கை ஃபுல்லாக முடக்கிட்டாங்கன்னா பெரிய ரிஸ்க் இல்லை. அதே மாதிரி தான் சீனாவும் என்ன சொன்னாங்கன்னா, நேரடியாக ரஷ்யா கிட்ட இருக்கிற பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஏன் பெருசாக முழுமையாக சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா, சீனாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டமும் அதே வார்த்தை தான் சொன்னாங்க. எங்களால் ஃபுல்லாக நாங்கள் கோஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இதே பேங்கிங் சிஸ்டம் எங்களுக்கு அங்கே ஃபுல்லாக முடக்கிடுவாங்க, அதனால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுன்றதுனால இன்றைக்கி ட்ரெஸரி வந்து இறுதியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு 3 நாள் டைம், 3 நாளுக்குள்ளார நாங்கள் ஈரானுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் முடக்கணும்னு நினைக்கிறோம்.
இதற்கு முன்பு கொஞ்சம் கண்டும் காணாமல் இருந்தோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் நேரடியாக நாங்கள் முடக்கணும்னு நினைக்கிறோம், நேரடியாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுவே இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ராய்டர்ஸ் பத்திரிகை கிட்ட ஓடி வரேன். ராய்டர்ஸ் பத்திரிகை இன்றைக்கி காலைல ஒரு நியூஸை போட்டாங்க. நெதன்யாகு அவர்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டார், ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பெருசாக எதுவுமே சக்ஸஸ் பண்ணல, அமெரிக்காவும் பெருசாக சக்ஸஸ் பண்ணல, ஈரான் தான் வென்றிருக்கு அப்படின்னு இன்னைக்கு காலைல ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து போட்டாங்க. எப்படி ஈரான் வென்றிருக்காங்க? இதுக்கப்புறம் வருகின்ற பேச்சுவார்த்தை எல்லாமே எப்படி நீங்கள் வெல்ல முடியும்னு சொல்கிறீங்க? எனக்கு இந்த இடத்துல பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. டோல் போட்டு வசூல் பண்ண முடியாத அளவுக்கு இங்கே ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. யார்? அமெரிக்கா ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, ஈரான் கட்டக்கூடிய பொருளாதார தடைகளை இன்னும் நான் நெருக்கடி பார்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, ஈரான் சார்ந்த நாடுகளுக்கு மறுபடியும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் சீனா, இந்தியா எல்லாத்துக்குமே எச்சரிக்கை கொடுக்குறாங்க, கம்ப்ளீட்டாக தள்ளி நின்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு டூஆடை கான்செப்ட் தான். ஒன்று எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லை அவங்க யுத்தத்தை தொடங்குற சூழ்நிலையை உருவாக்கணும். பட் அவங்க யுத்தத்தை தொடங்குற மனநிலை இல்லைன்னு சொல்லிட்டு நேற்றே பெசஸ்கியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார், பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணலான்னு சொல்லியிருக்கிறார். இதில் நீங்கள் என்ன விமர்சனங்கள் வைத்தாலும், நீங்கள் என்ன வந்து ஈரான் பெருசாக வெற்றி கொண்டாட்டம் செலிப்ரேட் பண்ணாலும் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க, நியூக்ளியர் டீலை வந்து அமெரிக்கா முடிக்காமல் விட மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக அதுக்கான டீலை வந்து முடிக்காமல் விட மாட்டாங்க. அந்த சூழ்நிலை தான் போகும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் போர் தொடங்குவாங்க. பட் மறுபடியும் போர் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க, கிட்டத்தட்ட நெருங்குறாங்க. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் அதான் 5 வருஷன்ற டீல் வந்ததாக வந்து கேள்விப்பட்டேன் நான். அது இல்லாமல் அவங்க மெயினாக ஆயுத ப்ரொடக்ஷனை வந்து குறைக்க முடியுமா முடியாதான்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. ஆனால் இப்போது நிலைமைக்கு கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் கசமுஷான இருந்தது. ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தார். மறுபடியும் இப்போ அமெரிக்காவுடைய கை சற்று ஓங்கி இருக்கிறது. பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சம் அடுத்தது இங்கே பாகிஸ்தானில் முடிச்சாதான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. இருந்தாலும் தற்பெருமைக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. அமெரிக்கா பெருசாக அங்கே சாதிச்சிட்ட மாதிரி இனி உலகத்திலே நாங்கள் தான் இராணுவத்தை பெருசாக நிலைநாட்டிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இந்தோனேஷியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு எல்லா நாடுகளும் கேட்குறாங்களாம், அமெரிக்கா எங்கிட்ட எப்போ அமெரிக்கா வந்து நீங்கள் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்களாம். யாரும் தான் எனக்கும் புரியல. நீங்கள் ஈரான் கிட்ட அடி வாங்கினது உலகத்துக்கே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் அடி வாங்கினீங்கன்றது. அதையும் தாண்டி இப்போ முடக்கி வச்சிருக்கீங்க. வேறு வழியில் நீங்கள் அவங்கள வழிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஈரான் தனது ஃப்ராக்சி குரூப்ஸை வளர்த்துற வரைக்கும் ஈரானை கண்டிப்பாக எந்த ஒரு தடைகளும் நீக்கவே மாட்டாங்க. ஹவுதிகள், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப், இது எல்லாருடைய உதவியிலிருந்து கம்ப்ளீட்டாக நிறுத்தினா மட்டும்தான் ஈரானுக்கான இந்த பொருளாதார தடைகளை அமெரிக்கா இப்போதைக்கு நீக்கும். இல்லைன்னா நீக்க மாட்டாங்க. அதையும் மீறி நீக்கினாலுமே வந்து எங்கெங்கே செலவு பண்ணணும் நிறைய ரெஸ்ட்ரிக்டட் வைப்பாங்க. இப்போ ஈராக்குக்கான பொருளாதார தடைகள் ஃபண்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஃபண்டு என்ன ஆச்சுன்னா அமெரிக்கா வந்து வெரிஃபை பண்ணி அவங்களா செலவு பண்ணுறது தான். ஈராக்கால் எதுவுமே வெளிப்படையாக செலவு பண்ண முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நாங்கள் கட்டடம் கட்டுறோம், இது எங்கள் நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அமெரிக்கா வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க நிறுவனம் தான் கட்டும். அந்த பொருளாதார தடைகளுமே அந்த மாதிரி கண்டிஷன் தான் அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க கொசு பிறந்தாவே அதில் கொழுப்பெடுக்கிற ஆளுங்க. அவங்க கிட்ட போயிட்டு பொருளாதார தடை நீக்கினாலுமே ஒட்டுமொத்த ஃபண்டுமே ரிலீஸ் பண்ணலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க நிறுவனங்கள் நேரடியாகவே ஈரானுக்குள்ளே வந்து செயல்படுத்துகிற மாதிரி ஆனால் அடுத்த கட்ட திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதில் என்ன தெரியுமா சொன்னாங்க இன்றைக்கி அமெரிக்கா, எங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள் நாங்கள் நிறுத்துகிறோன்ட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஐரோப்பாவுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆயுதங்கள் நீங்கள் வந்து எங்கிட்ட பே பண்ணுங்கள், பட் நான் உங்களுக்கு தான் கொடுப்போம், உக்ரைனுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. இனி பேச்சுவார்த்தைக்காரர் தான் அவங்க சாலை சிறந்தது, நீங்கள் அவங்கவுங்க பார்த்துக்கலான்ட்டாங்க. பட் ஆனால் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, மனுஷன் வந்து ஃபுல் பிஸி மோடில் இருக்கிறாரு. நேற்று வந்து ஜெர்மனிக்கு போகிறாரு. ஜெர்மனிக்கிட்ட போயிட்டு டிஃபென்ஸ் கோஆபரேஷனான அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறாரு. அதாவது இவங்க டெக்னாலஜி மட்டும் ஷேர் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் அவங்க எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஷேர் 30%, அவங்களுக்கு 70%. அடுத்து நார்வேவுக்கு போகிறாங்க. நார்வேவுக்கு போயிட்டு ஷேர் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ எல்லை காலத்தில் நாங்கள் வெறும் ரோபோட்டிக்ஸ் மூலிமா தாக்கம் நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோம், எங்களுடைய ஐடியாவை ஷேர் பண்ணுறோம். எங்ககிட்ட பணம் கிடையாது, ஆனால் எங்ககிட்ட ஐடியா நிறையா இருக்குது. அந்த ஐடியாவை ஷேர் பண்ணுறோம், 90 பில்லியனுக்கான டீலை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்போ இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, நாங்கள் சமீப காலமாக பயன்படுத்துகிற ஆயுதங்கள், தொலைதூர தாக்குதல்கள் எல்லாமே எங்களுடைய ஓன் மேக்கிங். நாங்கள் அமெரிக்கா கிட்ட வாங்குறது எப்பயோ நிறுத்தியாச்சு. அதுக்காகலாம் நாங்கள் ஒன்றும் பெருசாக இது பண்ணல.
நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை வைத்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் இன்னொரு டைலாக்குமே வந்து கொடுத்துட்டாரு. பட் எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே பண்ணீங்க, என்ன சக்ஸஸ் பண்ணீங்க அங்கே ரஷ்யா யுத்தத்தை தவிர அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, மிடில் ஈஸ்ட்டில் எங்களோட சக்ஸஸ் பார்த்தீங்களா, பெரிய அளவுக்கு நாங்கள் போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டோம், சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம், அக்ரிமெண்ட்டு போட்டோன்னு சொல்லிட்டு இப்போ மிடில் ஈஸ்ட்டை காரணம் காட்டி அங்கே அக்ரிமெண்ட்டை போகிறாரு. இங்கே ஓகேன்னா அங்கே நார்வே ஓகே, இங்கே ஓகேன்னா அங்கே ஜெர்மனி ஓகே. இன்னும் அடுத்தடுத்த ஐரோப்பா நாடுகளை காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு வேலையும் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றியும், அதாவது டானக்ஸ் பகுதியினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ரஷ்யாவுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து கடுமையாக ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். அதெல்லாம் மறுபடியும் ஒரு எண்ணெய் கிணறு தாக்கல் நடத்தியிருக்காங்க. சமீப காலமாக உக்ரைன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உக்ரைன் முழுமையாக ரஷ்யா வந்து உக்ரைன்கிட்டேருந்து பேக் அடித்தாங்கன்னா தான் அடுத்த வாய்ப்புகள் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போதோ தெரியல. நேற்று ஈரான் குர்தீஸ் நிலைகள் மீது தாக்கல் நடத்தியதில் ஒரு குர்தீஸ் கமாண்டர் இறந்து போனதாக ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர் ஆஃப் குர்தீஸ் வந்து உறுதி செஞ்சிருக்கான்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.